அனைவருக்கும் அம்யோகத்தின் மகிழ்ச்சியான வணக்கங்கள். இன்றைய வாழ்க்கை நடைமுறையில நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வலிகளோட தான் பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம உடம்பளவுல. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைல், நம்ம பண்ற ஒர்க்கு அதனால தான். இப்போ வலிகள்ல நெறைய வகை உண்டு. அந்த வலிகள அதனோட தன்மைய பொறுத்து வகைப்படுத்துவாங்க. அதுல அக்யூட் பெயின் திடீர்னு ஏற்படுற வலி. சட்டுன்னு திடீர்னு ஆரம்பிச்சு ஒரு குறுகிய காலத்துக்கு தான் அந்த வலி இருக்கும். அப்புறம் போயிரும். ஏதோ சடனா ஒரு இடத்துல அடிபட்டிருந்தாலோ, ஒரு எலும்பு முறிவாலயோ, இந்த மாரி அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வரக்கூடிய வலி, இந்த மாரி வலியெல்லாம் அந்த சம் பீரியடுக்கு மட்டும் இருந்துட்டு போயிரும். இது திடீர் வலி, அக்யூட் பெயின் சொல்லுவாங்க. அதே மாரி கிரானிக் பெயின், நல்ல நாள்பட்ட வலி, நீண்ட கால வலி. இது ஒரு 3 மாசத்துக்கு மேல தொடர்ந்து இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த ஆர்த்ரிட்டிஸ் அந்த மாரி சொல்லுவாங்கல்ல, மூட்டு வலி, முதுகு வலி, நரம்பு வலி, இந்த மாரி வலிகள்லாம். நீண்ட கால அந்த நோய்களால ஏற்படக்கூடிய வலிகள். அப்புறம் ஒரு உடல் உறுப்புகள் சார்ந்த வலி. அது எப்படி இருக்கும்னா, தோல், தசை, எலும்பு, மூட்டு போன்ற அந்த உடல் அமைப்புகள்ல இருந்து வரும் வலி. அதாவது தசை இழுத்துக்கிறது, அந்த மாரி கீழ்வாதம் அந்த மாரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இதனால வரக்கூடிய வலிகள். அப்புறம் உள் உறுப்புகளின் வலி. அது நம்ம உடல்ல இருக்கிற உள் உறுப்புகள், வயிறு, குடல், கல்லீரல், சிறுநீரகம் இந்த மாரி உள் உறுப்புகள் சார்ந்த வலி. அந்த வலி பரவலா இருக்கும். சில நேரங்கள்ல அழுத்தம், அந்த கசப்பு போன்ற அந்த உணர்வு, அந்த ஒரு மாதிரி வயிற்றுக்கோளாறு, வலி, பித்தப்பை சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வலி. அப்புறம் ரெஃபர்ட் பெயின் சொல்லுவாங்க. அதாவது மாற்று இட வலி. இது எப்படி இருக்கும்னா, வலி ஒரு இடத்துல இருக்கும். ஆனா, நமக்கு அறியப்படுற இடம் வேறையா இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம ஹார்ட் அட்டாக் சொல்லலாம். ஹார்ட் அட்டாக் நம்ம கை, தோல்ல வலி தெரியும். அதே மாரி பித்தப்பை பிரச்சனை அந்த வலி தோள்பட்டையில தெரியும். வலது தோள்பட்டையில. இந்த மாரி வலிகள் எல்லாம் நம்ம எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு அதெல்லாம் ஆராய்ஞ்சு, அத எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.